தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் 1 சங்கீதம் 3வது வசனத்திலிருந்து கனி கொடுக்கும் வாழ்வை வாழ்வது எப்படி என்ற சத்தியத்தை பார்த்து வருகிறோம். வாசிக்க கேட்போம். 1 சங்கீதம் 2 மற்றும் 3 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடைபெற்று தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வாரத்திலே இருந்து ஆபிரகாமின் வாழ்விலிருந்து எப்படி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷனாய் நாம் வாழ வேண்டும் என்று வேதம் நம்மை அழைக்கிறதே, அப்படிப்பட்ட மனுஷனாய் எப்படி மாறுவது என்பதை நாம் ஆபிரகாமின் வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு சில காரியங்கள் இந்த நாளிலே ஆபிரகாம் வாழ்விலிருந்து என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றால், தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்வது எப்படி, தேவனுடைய வார்த்தை எவ்வளோ முக்கியம், அந்த சத்தியத்தை நாம் ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து என்ன செய்ய போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் முதலாவதாக நாம் ஆதியாமத்திலே ஆபிரகாமின் வாழ்க்கைக்கு போவதற்கு முன்பாக புதிய ஏற்பாட்டிலே ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து ஆவியானவர் பவுல் மூலம் சில காரியங்களை நமக்கு சொல்லுகிறார். அந்த காரியங்களை வாசிக்க கேட்போம். ரோமர் 4:19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவ பிள்ளைகளே, இங்கே ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து பாருங்க, ஆவியானவர் சில காரியங்களை சொல்லுகிறார். வேதம் இங்கே சொல்லுகிறது, ஆபிரகாம் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தான்னா, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து கற்றுக்கொள்கிற முதல் காரியம் தான், ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. 2வது காரியம் 20வது வசனத்தில் போட்டிருக்கு, ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து அவன் தேவனுடைய வார்த்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. முதல்ல அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. 2வது, அவர் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாக சந்தேகப்படலை அப்படின்னு போட்டிருக்கு. 3வது காரியம் வேதம் சொல்லுகிறது 21வது வசனத்தில், ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமாய் விசுவாசித்தார். முழு நிச்சயமாய் விசுவாசித்தார். தேவ பிள்ளைகளே, இந்த 3 காரியங்கள் ஆபிரகாமினோட விசுவாசத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆனால் நாம் ஆதியாகமத்துக்கு போகும்போது ஆபிரகாம் ஆரம்பத்தில் இப்படிப்பட்ட நிலையில் அவர் இல்லைங்கிறது நமக்கு என்ன செய்யுது, புரிகிறது. பாருங்கள், ஆபிரகாம் ஆரம்பத்தில் விசுவாசத்தில் பலவீனமாக தான் இருந்தார். ஆரம்பத்தில் அவர் சில நேரங்களில் அவிசுவாசமாக சந்தேகப்பட்ட வேலைகள்லாம் இருக்குது. அடுத்தது, தேவனுடைய வாக்கு தத்தத்தை முழு நிச்சயமாக விசுவாசிக்காமலும் ஆரம்பத்தில் அவர் என்ன செய்தார், இருந்தார். அப்படி இருந்த அவர் தான் சில ஆண்டுகள் கழித்து இங்கே ரோமரில் சொல்லியிருக்கிறது போல் ஒரு விசுவாசத்தில் உறுதியான மனுஷனாக ஆபிரகாம் என்ன செய்திருக்கிறார், மாறி இருக்கிறார். அந்த மாற்றம் எப்படி அவரோட வாழ்க்கையில் வந்தது என்பதை நாம் ஆதியாகமத்துக்கு சென்று சிறிதாக நாம்
இந்த நிகழ்ச்சியிலே புரிந்து கொள்வோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இப்போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு செல்லுவோம். முதலாவது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் இப்பொழுது 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிற அழைப்பை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். ஆபிரகாமை தேவன் என்ன செய்கிறார்? பாருங்கள், அவர் ஊர் என்னும் ஒரு தேசத்திலே ஆண்டவரை அறியாத ஒரு பின்னணியில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷர். அப்படிப்பட்ட ஆபிரகாமை தேவனாகிய கர்த்தர் போய் சந்திக்கிறார். தம்மையே அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு தம்மை வெளிப்படுத்தினவுடன் இப்பொழுது ஆபிரகாம் ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் என்ன பேசினாரோ அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இப்போ என்ன செய்கிறார்? அவர் தன்னுடைய தகப்பன் வீட்டையும் தான் பிறந்த ஊரையும் விட்டுவிட்டு கர்த்தர் அவருக்கு காண்பிக்கும் தேசத்தை நோக்கி என்ன செய்கிறார்? இப்பொழுது புறப்பட்டு போகிறார். பாருங்கள், இப்போது அவர் இப்படி ஆண்டவருடைய அழைப்பை பெற்று இப்படியாக ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது, இப்போ நம்ம ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கானான் தேசத்துக்கு வரும்போது அவருக்கு வயது 75 என்ன செய்கிறது? இருக்கிறது. இப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போதே ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்றார். ஏன்னா ஆபிரகாம் வாழ்க்கையில் இந்த வேளையில் அவருக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்ன? அவருக்கு இன்னும் குழந்தை இல்லை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 12:2 கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கும்போது அந்த வாக்கு தத்தங்களில் முதல் வாக்கு தத்தமே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அப்போது அந்த வார்த்தையிலே பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்ற வார்த்தை என்ன செய்திருது? வந்துடுது. பாருங்கள், பெரிய ஜாதியாக்குவேன் ஆண்டவர் சொல்கிறார். அப்போது யோசித்து பாருங்கள், ஆபிரகாம் தன்னோட வாழ்விலே தனக்கு தேவன் ஒரு குழந்தையை கொடுப்பார் என்ற அந்த வாக்கு தத்தத்தை அவர் பெற்றுக்கொள்ளும் போது அவருக்கு இப்போ வயது 75 வயதாக என்ன செய்கிறது? இருக்கிறது. இப்போது நம்ம ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, இப்போ பாருங்கள், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் இப்போது 2வது வசனத்துக்கு வருவோம். ஆதியாகமம் 15:2 வசனம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலெயேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போது ஆபிரகாம் பாருங்க, கானான் தேசத்துக்கு பல வருடங்கள் என்ன செய்து விட்டது? கடந்து விட்டது. ஆனால் இன்னும் ஆபிரகாமுடைய வாழ்விலே ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்தமாகிய உனக்கு குழந்தையை கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தை இன்னும் என்ன செய்யலை? நிறைவேறவில்லை. அந்த வாக்கு தத்தம் இன்னும் நிறைவேறவில்லை என்றவுடன் இப்போ பாருங்கள், ஆபிரகாமுடைய இருதயத்திலே ஒரு சோர்வு ஏற்படுகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஏன்னா பாருங்கள், இது எல்லா மனுஷருக்கும் ஏற்படுறது தான். ஒரு காரியத்தை நாம் கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். சில வருடங்கள் கடந்து விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இன்னும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்றால் உடனே இருதயம் என்ன செய்து விடுகிறது? சோர்ந்து விடுகிறது. அதே போல தான் இங்கே ஆபிரகாமுடைய இருதயம் சோர்ந்து போய், ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனேன்னு சொல்லி ஆபிரகாம் என்ன செய்கிறாரு?
கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறார்? தன்னுடைய மனவேதனையை கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறார்? தெரிவிக்கிறார். அப்போ பாருங்க, அந்த நேரத்தில் தேவன் மறுபடியும் ஆபிரகாமுக்கு என்ன செய்கிறாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லை, நாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கும்போது அங்கே ஆண்டவர் சொல்லார், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிறார். அப்போது ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு திட்டம் பண்ணி வச்சுருந்தார். ஆபிரகாமை கொண்டு பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம், அதாவது குடும்பங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி தேவன் திட்டம் வைத்திருந்தார். அப்போது அந்த திட்டம் நிறைவேறணும்னா குழந்தை பிறக்காமல் என்னது திட்டம் நிறைவேற முடியாது. ஸோ தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்துக்குள்ளே குழந்தையை தருவேன்ற அந்த வாக்குத்தத்தம், அந்த ஆசீர்வாதம் என்னது இருக்குது. அப்போது யோசிச்சு பாருங்கள், வருடங்கள் பல கடந்து விட்டது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் இப்போது 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் சொன்னதை மறுபடியும் ஆபிரகாமினிடத்தில் திரும்பவும் நினைப்பூட்டுகிறார். என்ன சொல்கிறாரு? ஆபிரகாமே, நீ வானத்தின் நட்சத்திரங்களெல்லாம் என்ன பார், அவைகளை எண்ணக்கூடுமானால் எண்ணு, ஏனென்றால் ஒரு சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்கிறாரு பாருங்க. அப்போது தேவன் மறுபடியும் ஆபிரகாமுக்கு அவர் ஆரம்பத்தில் பண்ண வாக்கு தத்தத்தை இங்கே தேவன் ஆபிரகாமுக்கு திரும்பவும் என்ன செய்கிறார்? நினைப்பூட்டுகிறார். பாருங்க, இப்போ நம்ம இதில் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவை குழந்தை, ஒரு சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை இப்போ தேவன் ஆபிரகாமுக்கு என்ன செய்யணும்? தரணும். அந்த ஆசீர்வாதத்தை தர்றதுக்கு தேவன் என்ன பண்ணுறார்? நல்லா கவனிங்க, அது ரொம்ப கவனிக்கணும் பாருங்க. ஆபிரகாமுக்கு ஒரு கேட்குறா. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி கேட்குறான், ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் இன்னும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு கேட்குறான். அப்போ எனக்கு இன்னும் பிள்ளை ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் முறையிடுறான். இப்போ தேவன் ஆபிரகாமுக்கு அந்த குழந்தை ஆசீர்வாதத்தை தரணும்னா எப்படி? அதை கொடுப்பதற்கு தேவன் ஆபிரகாமிடத்தில் என்ன பேசுகிறார் பாருங்க. அவர் வாக்கு தத்தத்தை திரும்பவும் ஆபிரகாமுக்கு என்ன செய்கிறார்? நினைப்பூட்டுகிறார். அப்போது யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இதிலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்விலே நமக்கு தருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் எதன் வாயிலாக தருகிறார்? அவருடைய வாக்கு தத்தத்தின் மூலமாக தான். அதாவது அவருடைய வாக்கு தத்தமாகிய இந்த வார்த்தையின் மூலமாக தான் என்ன செய்கிறார்? தருகிறார். இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இங்கே ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 15 திரும்பவும் வாக்கு தத்தத்தை நினைப்பூட்டுகிறார். ஆனால் ஆபிரகாமுக்கு இன்னும் ஆண்டவர் தன்னிடத்தில் சொல்ல வர்ற அந்த காரியம் அவனுக்கு இன்னும் என்ன செய்யலை? விளங்கலை. ஏன்னா 75 வயதில் கர்த்தரை நம்பி வந்தாச்சு. வந்த பிறகு இன்னும் சில வருஷம் கடந்து போய் இன்னும் நிறைவேறலன்னொன்னே இப்போ அவனோட மனதில் எனக்கு குழந்தை இல்லையே அந்த ஏக்கம், அந்த தவிப்பு தான் அவனோட மனதில் பெருசாக இருக்குது. ஆண்டவர் அவனிடத்தில் என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறது இன்னும் முழுமையாக என்ன செய்யலை? ஆபிரகாமுடைய இருதயத்தில் விளங்கலை. ஏன்னா அங்கே 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார், ஆபிரகாம், உன் சந்ததி இவ்வண்ணமாக என்ன செய்யும்? இருக்குன்னு சொல்லி அவனை கர்த்தர் எப்படி குழந்தையை தந்து அந்த குழந்தையின் மூலமாக எப்படி ஒரு பெரிய சந்ததியை உண்டாக போகுது அப்படிங்கிறத இங்கே ஆபிரகாமுக்கு தேவன் என்ன செய்கிறார்? தெரிவிக்கிறார். தெரிவித்தவுடன் பாருங்க, ஆபிரகாம் கர்த்தரை என்ன செய்கிறான்? விசுவாசித்தாலோ பாருங்க, அவனுடைய இருதயத்தில் இன்னும் என்ன செய்யலை? அவனுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னா, இன்னும் பலவீனமாக தான் என்ன செய்து இருக்குது. இன்னும் அவனுடைய இருதயத்தில் கொஞ்சம் அவிசுவாசமாக சந்தேகப்படுகிற ஒரு காரியம் இருக்கத்தான் என்ன செய்து அவன் இன்னும் கர்த்தர் சொன்னதை முழு நிச்சயமாக என்ன செய்யலை? விசுவாசிக்கலை. ஒரு கடுகு விதையளவு விசுவாசம், சின்ன அளவில் விசுவாசித்தார். ஆனாலும் இன்னும்
பரிபூர்ண விசுவாசம். கர்த்தர் தெரியும் உன் சந்ததி ஊனமாக இருக்குன்னு சொல்லிட்டார்ல, அவ்வளோதான், அப்படி தான் இருக்குன்னு சொல்லி முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிற அந்த இடத்துக்கு இன்னும் என்ன செய்யலை, வரலங்கிறத நாம் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது என்ன செய்கிறோம், அங்கே பார்க்கிறோம் பாருங்கள். ஏனென்றால் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு சோகமான ஒரு நிகழ்ச்சி. அது என்னது, தேவன் வாக்கு பண்ணாத ஒரு பிள்ளை, அது என்னது, இஸ்மவேல். அதாவது ஆபிரகாமும் சாராளும் அவர்களுடைய சுய ஞானம் சுய புத்தியில் நடந்து பெற்றெடுத்த பிள்ளையாகிய இஸ்மவேல் பிறக்கும் சம்பவம் அந்த ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் இப்போ 2-3 வசனங்களை வாசிக்க கேட்போம். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தம்முடைய வாக்கு தத்தத்தை மறுபடியும் நினைப்பூட்டுகிறார். ஆபிரகாமும் அதை விசுவாசிக்கிறார். ஆனால் அவருடைய விசுவாசம் இன்னும் பலவீனமாக தான் இருந்துச்சின்னு சொல்லி 16ஆம் அதிகாரம் வாசிக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம் புரிகிறோம். ஏனென்றால் பாருங்கள், இங்கே ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்க ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்புன்னு போட்டிருக்கு. அப்போது 15ஆம் அதிகாரம் வரும்போது எப்படினாலும் ஒரு 8-9 வருஷம் இருந்திருக்கும் பாருங்கள். அப்போது யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இப்போ சில ஆண்டுகள் என்ன செய்திருச்சு, கடந்து போயிடுச்சு. இப்போது 16ஆம் அதிகாரம் வரும்போது 10 ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு. கடந்து போயிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை இன்னும் நிறைவேறவில்லை என்று சாராள் பார்க்கிறாள். பார்த்தவுடன் பாருங்க, அவளுடைய இருதயத்தில் இப்போ அவிசுவாசம் என்ன செய்திருச்சு, நிறைஞ்சிருச்சு. நிறைந்ததுனால பாருங்க சாராள் தன்னுடைய அடிமை பெண்ணாகிய பாருங்க ஆகார ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக நான் உமக்கு கொடுக்குறேன், ஒருவேளை அந்த என்னுடைய அடிமை பெண் மூலமாக எனக்கு ஒரு குடும்பம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சாராள் என்ன பண்ணுகிறா, அவங்க வாழ்ந்த அந்த நாட்களில் சமுதாயத்தில் உள்ள அந்த கலாச்சாரத்தின்படி ஒரு காரியத்தை இங்கே என்ன செய்கிறா. ஏனென்றால் ஆபிரகாம் நாட்களில் ஒருவேளை மனைவிக்கு குழந்தை பிறக்கலைன்னா அவங்களோட அடிமை பெண் மூலமாக என்ன செய்வாங்க, மறுமனையாட்டியை எடுத்து பிள்ளையை பெற்றெடுப்பாங்க. பெற்றெடுக்கும் போது அவங்க நாட்டில் உள்ள கலாச்சாரத்தின்படி அந்த பிள்ளை அடிமை பெண்ணுக்கு பிறந்ததாக இருந்தாலும் அடிமை பெண் அந்த பிள்ளைக்கு தாயாக கருதப்பட மாட்டா. அந்த அடிமை பெண்ணுக்கு பாருங்கள், இப்போ அதாவது சொந்தக்காரராக இருக்கிற அந்த பெண், அந்த வீட்டு பெண்ணு தான் அந்த பிள்ளைக்கு தாயாக என்ன செய்வா, கருதப்படுவா. அப்போது ஒருவேளை பாருங்க, இங்கே ஆகார் அடிமை பெண்ணாக இருந்து ஒருவேளை அவள் மூலமாக குழந்தை பிறந்தாலும் பாருங்கள், அந்த குழந்தை சாராளுடைய பிள்ளையாகத்தான் என்ன செய்யப்படும், அவங்க நாட்டின் கலாச்சாரத்தின்படி கருதப்படும். அதனால் அந்த சமுதாய முறைமையின்படி இப்போ என்ன பண்ணுறா சாராள், என்ன பண்ணுறா, சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 1வது வசனத்தின்படி இப்போ நடக்கிறா. எனது துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரம் இடத்தில் உட்காராமலும் இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு இப்படி தான் வாழணும்னு கற்றுக் கொடுக்குறாரு. ஆக இந்த இடத்துல சாராள் துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி என்ன செய்கிற நடக்கிறா, உலகத்தின் ஆலோசனையின்படி நடக்கிற இந்த இடத்துல அவங்க கர்த்தரிடத்துல எந்த ஆலோசனையும் என்ன செய்யலை, கேட்கலை. அப்போது பொதுவான உலக அறிவு தன்னுடைய சுய புத்தி சார்ந்து கொண்டு எங்கே ஆபிரகாம் என்ன செய்கிறார், நடந்து கொண்டு அதன் மூலம் பாருங்கள் இஸ்மவேலும் என்னும் பிள்ளையை என்ன செய்கிறாரு, பெற்றெடுத்துடுறாரு. பாருங்கள், அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம், இந்த 16ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது ஒரு காரியம் நமக்கு விளங்குது. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இந்த காலகட்டத்தில், இந்த 16ஆம் அதிகாரம் வர்ற அந்த காலகட்டத்தில் 10 வருஷம் ஆயிட்டு,
அவங்க கானான் தேசத்துக்கு வந்து இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இன்னும் விளங்கலை. கர்த்தர் நமக்கு குழந்தையை கொடுப்பேன்னு சொன்னார். அந்த குழந்தையை அவர் எப்படி கொடுக்குறாரு? அவருடைய வாக்கு தத்தத்தின் மூலமாக தான் கொடுக்க போகிறாரு. அதுக்கு தான் இப்போ வாக்கு தத்தத்தை எனக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறாரு. அப்போது இப்போ நான் குழந்தைய பெற்றெடுக்கணும்னா, ஆண்டவரே ஏன் இன்னும் எனக்கு குழந்தைய தரலன்னு சொல்லி நான் புலம்புறதை நிறுத்திட்டு அவரோட வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்க ஆரம்பித்தா தேவன் வாக்கு பண்ண பிள்ளை பிறந்துருங்கிற அந்த சத்தியம் இன்னும் ஆபிரகாமுக்கு என்ன செய்யலை? விளங்கலை. விளங்காதனால தான் ஆபிரகாமும் சாராளும் கானான் தேசத்துக்கு வந்த பிறகு 10 வருடம் கழித்து உலகத்தின் ஆலோசனையின்படி என்ன செய்யிட்டாங்க? நடந்து விடுகிறார்கள். ஆனால் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்ம அதை வாசிக்கிற பாருங்க, வாசிக்க கேட்கலாம். 1 தெசலோனிக்கேயர் அதிலே 5ஆம் அதிகாரம் அதிலே 24வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் பாருங்க. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். பார்த்தீங்களா தேவ பிள்ளைகளே, நம்மை அழைத்தவர் என்னது? உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் ஒருவேளை உண்மையில்லாதவர்களாக போகலாம், ஆனால் அவர் உண்மையுள்ளவராகவே என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராகவே இருந்ததுனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஆதியாகமும் 17ஆம் அதிகாரம் வரும்போது தேவ பிள்ளைகளே, தேவன் மறுபடியும் ஆபிரகாம் வந்து என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். இப்போது இங்கே சந்திக்கும்போது இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர் கானான் தேசத்துக்கு வந்து இப்போது 24 ஆண்டுகள் என்ன செய்திருது? கடந்து போயிடுது. கிட்டத்தட்ட முதல் 24 ஆண்டுகள் ஆபிரகாமுக்கு இந்த சத்தியம் விளங்காமலே இருந்துச்சு பாருங்க. கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி தர்றாரு? தரத்தான் வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்காரு. அப்போது கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின்படி எனக்கு பிள்ளை பிறக்கணும்னா நான் இப்போ அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறவனா மாறணும் அப்படிங்கிற சத்தியம் ஆபிரகாமுக்கு முதல் 24 வருஷம் முழுமையாக விளங்கலை பாருங்க. ஆனால் அவருடைய 99வது வயதில் தான் இப்போது ஆதியாகமம் 17:1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் ஆபிரகாமுக்கு 99 வயதாக இருக்கும்போது திரும்பவும் வந்து அவரை சந்திக்கிறார் பாருங்க. சந்தித்து ஆபிரகாமுக்கு தேவன் அவர் 24 ஆண்டுகளுக்கு முன்னாடி கானான் தேசத்துக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆனபோது அவர் பேசிய அந்த வாக்கு தத்தத்தை இப்போ திரும்பவும் என்ன செய்கிறார்? நினைப்பூட்டுகிறார். ஆபிரகாமுக்கு 99 வயது ஆயிட்டு, ஆனால் திரும்பவும் ஆண்டவர் அவருக்கு நினைப்பூட்டுறாரு, ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதித்து உன்னை மிகவும் திரளாக என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். இனி உன்னுடைய பேர் ஆபிராம் எனப்படாமல் நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக இருக்கிறபடினால இனி உன்னுடைய பேர் ஆபிரகாம் எனப்படும் என்று சொல்லி இப்படியாக கர்த்தர் பாருங்க திரும்பவும் அவருடைய வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு 99 வயதில் நினைப்பூட்டுகிறார். இப்போ 99வது வயதில் தான் பாருங்க கடைசியாக ஆபிரகாமுக்கு இப்போ மனக்கண் திறந்துருது. ஆஹா, என்ன திரும்ப திரும்ப அதே வார்த்தையை நினைப்பூட்டுறாரு. ஓ, அப்போ இந்த வார்த்தையில் தான் நம்ம விரும்புகிற கர்த்தருடைய அந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதம் இருக்கு போலங்கிற அந்த சத்திய முடிவில் ஆபிரகாமுக்கு சாராளுக்கு என்ன செய்தது? விளங்கிருது. கானான் தேசத்துக்கு வந்து 24 ஆண்டுகள் பிறகு அவருடைய மனக்கண்கள் திறந்து அந்த சத்தியம் விளங்கிருது. விளங்கின பிறகு இந்த 99வது வயதில் அவர்களுடைய விசுவாசம் எப்படி பலவீனமாக இருந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு முழு நிச்சயமாக நம்பாமல் இருந்த விசுவாசம் எப்படி இப்போ பலவீனமாக இருக்கவில்லை. அதில் எப்படி கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாக சந்தேகப்படாமல் இருந்தாங்க, இப்போ எப்படி கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை முழு நிச்சயமாக விசுவாசிச்சாங்கிற அந்த காரியத்தை தான் பாருங்கள் நம்ம ரோமர் 4 வாசித்தோம்.
99வது வயதில் 24 ஆண்டுகள் கழித்த பிறகு இப்போ கர்த்தர் பேசும்போது ஃபைனலாக பாருங்கள், ஆபிரகாமுக்கு விளங்கிறது கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்முடைய வாழ்விலே அவருடைய வாக்குத்தத்தமாகிய வார்த்தையின் மூலமாக தான் தர்றாரு. அப்போது இப்போ நான் என் சூழ்நிலையெல்லாம் பார்க்குறத நிறுத்திட்டு, அதை தான் ரோமர் 4:19 பார்க்குறோம். ஆபிரகாம் என்ன பண்ணாரா, தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனது எண்ணாது இருந்தாருன்னு போட்டிருக்கு. தன்னுடைய சூழ்நிலையை பற்றியே நினச்சி கர்த்தரிடத்தில் புலம்புறதை நிறுத்திடுறாரு. அந்த சூழ்நிலையை பார்க்கறத நிறுத்திட்டு இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், முழுமையாக கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறார். ஏன் நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறார்? இப்போ ஃபைனலாக அவருக்கு விளங்கிட்டு, ஆஹா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய வாக்குத்தத்த வார்த்தையின் மூலமாக தான் வருது. அப்போ இன்னும் ஏன் ஆண்டவரே எனக்கு ஏன் குழந்தை தெரிலையேன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட போய் புலம்பிகிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு பதிலாக அந்த வாக்கு தத்தத்தை நான் முழு நிச்சயமாய் விசுவாசித்தால் நிச்சயமாக நான் என்ன செய்வேன், வார்த்தை நிறைவேறதை காண்பேன், நான் விரும்புகிற குழந்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன்னு அவருக்கு என்ன செய்திருது, விளங்கிடுது. தேவ பிள்ளைகளே, இதன் மூலம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஏன் 1ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில் பாருங்க, அதை வாசிக்க கேட்போம் பாருங்க. 1ஆம் சங்கீதம் 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவ பிள்ளைகளே, ஏன் இங்கே ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனோட பிள்ளை இப்படியாக வாழணும்னு வேதம் நமக்கு சொல்லுது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் ஏன் அதில் தியானமாக இருக்க சொல்லுது? ஏனென்றால் தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமை போல ஒருவேளை நீங்கள் கூட ஆண்டவர் வாக்கு பண்ணாரு, இன்னும் ஆனால் நிறைவேறாமல் இருக்குது, வருஷம்லாம் கடந்து போயிட்டே இருக்கே, ஆனால் ஒன்றும் நடந்த மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்களும் ஒருவேளை ஆபிரகாமை போல் ஏங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் பக்கத்தில் நின்றுட்டு அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். மகனே மகளே, ஆசீர்வாதம் இன்னும் வாக்கு பண்ண ஆசீர்வாதம் எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, ஆசீர்வாதம் ஏற்கனவே உனக்கு என்ன செய்யிட்டேன், கொடுத்துட்டேன். எங்கே ஆண்டவர் எங்கே கொடுத்தீங்க, எப்படி கொடுத்தீங்கன்னு வரலையே, கண்ணில் பார்க்க முடியலையே. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமுக்கு சொன்னது போல தான் ஓன்ட்டின்னு சொல்கிறேன். அதுக்கு தான் வாக்கு தத்த வார்த்தையை உனக்கு தந்திருக்கிறேன். என்னோட வாக்கு தத்த வார்த்தை தான் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் வழியாக இருக்குது. அதனால் இப்போ உன்னோட சூழ்நிலையை பார்க்கறத நிறுத்திட்டு என் வாக்குத்தத்த வார்த்தையை நோக்கி பார். உன் சூழ்நிலையை பார்க்கறத நிறுத்திட்டு வாக்குத்தத்த வார்த்தையை நோக்கி பார்த்து அதை சந்தேகப்படாமல் விசுவாசி, அதை முழுச்சியமாக நீ நம்பி கர்த்தரை துதி. ஆண்டவரே, நான் கேட்ட ஜபத்துக்கு தானே பதில் கொடுத்துருக்கீங்க, அந்த பதிலை இப்போ வார்த்தையின் மூலமாக தானே கொடுத்துருக்கீங்க, இந்த வார்த்தையை கொடுத்துட்டீங்களே, அப்போ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டமா தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த சத்தியத்தை உணர்ந்து நீங்கள் கர்த்தரோட வாக்கு தத்தத்தை வைத்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பீர்கள். ஆனால் தேவ பிள்ளைகளே, எப்படி ஆபிரகாம் கர்த்தரை அந்த வாக்கு தத்தத்தை வைத்து துதிக்க ஆரம்பித்த போது, அந்த வாக்கு தத்த வார்த்தையை பேச ஆரம்பித்த போது எப்படி ஏற்றவேளை வார்த்தை நிறைவேறி அந்த ஈசாக்கை பெற்றெடுத்தாரோ, அதே போல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே விரும்புகிற ஆசீர்வாதத்தை என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்வீங்க. அந்த வாக்குத்தத்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை அனுபவிப்பீர்கள். பிரியமானவர்களே, அதுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சூழ்நிலையெல்லாம் பார்க்குறத நிறுத்திட்டு என் வேதத்தை நேசி, என் வார்த்தையை ஆசையோடு வாசி, அதை இரவும் போலும் தியானி. ஆபிரகாமுக்கு நான் எப்படி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினேன்னு சொல்லி அதெல்லாம் நீ தியானித்து வாக்குத்தத்த வார்த்தையை திரும்ப திரும்ப வைத்து அதை வைத்து துதித்து கர்த்தரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பிப்பாயானால் துரிதமாய் அந்த வாக்குத்தத்த வார்த்தை நிறைவேறுகிறதை உங்கள் வாழ்விலே காண்பீர்கள். ஆதலால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷனாய் மாறுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்விலே வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை ஆபிரகாமை போல் காண்பீர்கள். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவை, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் சமூகத்தில் வருகிறோம்ப்பா. நல்ல நாளிலே எங்களோடு பேசின இந்த அற்புதமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாம் வாழ்விலிருந்து கற்றுக் கொடுத்தீரே எப்பா, ஆசீர்வாதம் எப்போ ஆண்டவரே நான் உம்மிடத்தில் கேட்டேனே, அது இன்னும் நிறைவேறமாய் தெரியலையே என்று சொல்லி ஆபிரகாமை போல் இன்னைக்கு ஒருவேளை யாராவது ஏங்கி கொண்டிருந்தா, ஆண்டவரே இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள்
ஆபிரகாமை போல் உணர்ந்து கொள்ளட்டும். ஓஹோ, ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணின ஆசீர்வாதம் அவருடைய வாக்கு தத்தமாகிய வார்த்தைக்குள்ளே தான் இருக்குது. அப்போது நான் என் சூழ்நிலைகளை பார்க்கறதை நிறுத்திட்டு இந்த வார்த்தையின் மேல் பிரியமாயிருந்து இதையே இரவு போலும் தியானித்து அதை விசுவாசித்து அதை வைத்து கர்த்தரை துதித்து ஜெபிப்பேனானால் இந்த ஆபிரகாமை போல நானும் வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலை பெற்றுக்கொள்வேன் என்று உணர்ந்து இதனால் நம்முடைய பிள்ளைகள் வாக்கு தத்த வார்த்தையை பற்றி கொள்ளட்டும். அதை விசுவாசித்து அதில் உறுதியாய் நிலைத்து நிற்கட்டும். அதன் மூலம் நம்முடைய பிள்ளைகள் வாக்குத்தத்த வார்த்தையினுடைய நிறைவேறுதலை பெற்று நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.